வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானின் வாக்குமூலம் தொடர்கிறது. அதிரடி கைதுகள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அயூப் அஸ்மினை நாட்டுக்கு வரவழைக்க வேண்டும் என கோரிக்கை. பொலன்னறுவையில் கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு, சந்தேக நபர் கைது. கிளிநொச்சியில் டிப்பர் சில்லுக்குள் அகப்பட்டு பெண் சிசு பலி. மட்டக்களப்பில் திருமணமாகி 9 நாளில் இளைஞர் உயிரிழப்பு. சீன கப்பல்களுக்கு துறைமுக கட்டணம், ட்ரம்பின் அதிரடி திட்டம். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். ஸ்ரீ தலதா வழிபாட்டின் 2வது நாள் இன்று. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் புனித தந்த தாதுவை வழிபட வரும் பக்தர்களுக்கான ஸ்ரீ தலதா வழிபாட்டின் 2ஆம் நாள் விசேட கண்காட்சி இன்று பிற்பகல் ஆரம்பமாக உள்ளது. இந்த கண்காட்சி நண்பகல் 12 மணி முதல் மாலை 5:30 வரை நடைபெற உள்ளது. புனித தந்த தாதுவை வழிபடுவதற்காக ஏராளமான பக்தர்கள் வருகை தருவதனால் பக்தர்களின் சன நெரிசலை குறைக்கும் வகையில் புனித தலதா மாளிகையிலிருந்து 3 புதிய பாதைகளினூடாக வழிபாட்டை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி DS சேனாநாயக்க வீதியிலிருந்து ஆலய நுழைவாயிலுக்கும், ரதுபோக்குவிலிருந்து சங்கராஜ மாவட்ட வழியாக ஆலயத்தின் பிரதான நுழைவாயிலுக்கும், ரதுபோக்குவிலிருந்து ஆலய மைதானம் வாயிலாக பிரதான நுழைவாயிலுக்கும் பக்தர்கள் வருகை தர முடியும். இதேவேளை கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு செல்லும் பக்தர்களின் போக்குவரத்து நலன் கருதி விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். I was thinking of dressing like this, but then பிள்ளையானின் நெருங்கிய சகா கைது செய்யப்பட்டுள்ளார். பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிள்ளையானின் சாரதியாக செயற்பட்ட ஒருவரே மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலேயே பிள்ளையானின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் ஜம்மியத் உலமாவை சம்பந்தப்படுத்தும் அய்யூப் அஸ்மினை நாட்டுக்கு வரவழைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலில் ஜம்மியத் உலமாவை சம்பந்தப்படுத்தும் அய்யூப் அஸ்மினை இலங்கை அரசு நாட்டுக்கு வரவழைத்து விசாரணை செய்ய வேண்டும் என உலமா கட்சி தலைவரும் ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரசின் ஸ்தாபக தலைவருமான முபாரக் அப்துல் மஜீத் முஃப்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் அகில இலங்கை ஜம்மியத் உலமாவை சம்பந்தப்படுத்துவதை உலமா கட்சி வன்மையாக கண்டித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.
அகில இலங்கை ஜம்மியத் உலமாவின் தலைமை என்பது 2006ஆம் ஆண்டு முதல் ஆயுட்கால தலைமையகமாக இருக்கும் விடயத்தில் உலமா கட்சி எப்போதும் எதிர்த்தே வருவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதற்காக ஈஸ்டர் தாக்குதல் விடயத்தில் அகில இலங்கை ஜம்மியத் உலமாவுக்கு சம்பந்தம் இருப்பதாக வடமாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினராக செயற்பட்ட அஸ்மின் என்பவர் கூறியிருப்பது முட்டாள்தனமான கருத்து எனவும் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொலனறுவையில் கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு அருகில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னம்பட்டியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றிற்கு அருகே நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்ற சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று மாலை 7 மணியளவில் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளார். மன்னம்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அதே பகுதியில் வசிக்கும் 38 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய விசாரணையில் இந்த தேவாலயத்தின் போதகருடனான தனிப்பட்ட தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னம்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் விரும்பினால் மாத்திரமே தையிட்டி காணி விவகார போராட்டத்தில் இருந்து தாம் விலக தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த அரசியல்வாதிகளுடைய துணையோட நிற்கிறதை ஏதோ ஒரு வகையில நிப்பாற்றத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரே ஒரு காரணம், அவர்களை விரட்டி, அவர்களை அச்சுறுத்தி, அவர்களுக்கு ஒரு மோசமான பாதிப்பு வரும் என்ற அழுத்தங்களை கொடுத்து அந்த காணியை எப்படி என்றாலும் தங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்துறதுக்குரிய அந்த கோரிக்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கான அத்திவேரம் போடுகின்ற நோக்கத்தோடு தான் இந்த அரசியல்வாதிகளை விட்டு வேறுங்கள் என்று சொல்றதுக்கான காரணம். அவை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களோட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து செயல்பட்டு வருகின்றோம். எங்கட மக்கள் விரும்பினால் நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து ஒதுங்குறோம் தயார். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாங்கள் பொறுப்போடு கூறுகின்றோம், எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு அவர்களை அச்சுறுத்தி, அவர்களுக்கு இப்படிப்பட்ட போலியான கருத்துக்களை சுட்டிக்காட்டி அந்த மக்களை பிழையாக வழி நடத்துறதுக்கு இந்த ஜேவிபி முயன்றால் அவர்கள் ஏமாற்றப்படுவினமே தவிர மக்களோ தமிழ் அரசியல் தலைமைத்துவமோ ஒரு நாளும் ஏமாற்றப்படாது. ஏனென்றால் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த 6 மாசம் 3 மாசம் 6 மாசம் கொடுத்து பார்ப்போம். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், ஏதோ செய்வினம் என்று சொல்லினோம், இனவாதத்துக்கு இடமே கொடுக்க மாட்டோம் என்று சொல்லினோம், கொஞ்சம் விட்டு கொடுப்போம் என்றுதான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு மிகவும் ஒரு காற்றமான ஒரு முடிவுக்கு வராமல் நாங்கள் இழுத்து கொண்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த கையெட்டி விவகாரத்தில் என்னடா மெட்ட விஷயங்கள் விடுங்கும், கையெட்டி விவகாரத்தில் முழுக்க சட்ட விரோதம் என்ற விடய மட்டும்தான் அங்க இருக்கிற இடத்துல ஒரு சட்டவிரோதமாக நடைபெற்ற ஒரு கட்டடத்தை அகற்றது மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய தேவைப்படுகின்ற விஷயம். ஆனால் அதையும் ஒரு மதவாதமாக மாத்தி, இனவாதமாக மாத்தி சித்தரித்து அது செய்ய வேண்டிய சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு எதிராக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறது தான் அவர்களுடைய பாணியமாக இருந்தால், அவர்களை நாங்கள் தெளிவாக கண்டறிந்து இந்த தேர்தலில் ஒரு தக்க பாடத்தை எங்களுடைய மக்கள் இந்த ஜேவிபிக்கு கொடுத்தே ஆகணும். இது தேசிய மக்கள் சக்தி அல்ல. கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் சிசு ஒன்று டிப்பரின் சில்லுக்குள் அகப்பட்டு உயிரிழந்தது. கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் பச்சிளம் பெண் சிசு ஒன்று டிப்பர் சில்லுக்குள் அகப்பட்டு உயிரிழந்துள்ளது. நேற்று மாலை இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. அம்பாள்குளம் பகுதியில் வசிக்கும் இளம் தம்பதியினரின் 1.5 வயதான ஒரே ஒரு சிசுவே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பரை செலுத்த தயாராகிய போது சிசு சில்லுக்குள் அகப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பு விபத்தில் திருமணமாகி 9 நாட்களேயான இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்தார். மட்டு சந்திவள்ளி சந்தைக்கு முன் இடம்பெற்ற விபத்தில் திருமணமாகி 9 நாட்களேயான இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்தார். சந்திவள்ளி பிரதான வீதியில் நேற்று மாலை 5 மணியளவில் சந்தைக்கு முன்பாக 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்தவர் சந்திவள்ளியைச் சேர்ந்த 27 வயதான வடிவேல் மோகன சாந்தன் எனும் இளைஞராவார். கடந்த 9 தினங்களுக்கு முன்பு குறித்த இளைஞன் திருமண பந்தத்தில் இணைந்தமை குறிப்பிடத்தக்கது. விபத்தில் சிக்கிய மற்றைய இளைஞனும் கை கால்களில் பலத்த காயங்களுடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவள்ளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒருகடவத்த பகுதியில் மகனால் தாக்கப்பட்டு தந்தை ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒருகடவத்த பகுதியில் மகனால் தாக்கப்பட்டு தந்தை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலை செய்யப்பட்டவர் 54 வயதுடைய அவ்விசாவளை வீதி ஒருகடவத்தை பகுதியைச் சேர்ந்தவராவார். உயிரிழந்தவருக்கும் அவரது மகனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதால் மகன் இரும்பு கம்பியால் தந்தையின் தலையில் தாக்கியுள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த தந்தை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்த தந்தையின் உடல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. குற்றம் புரிந்த நபர் 20 வயதுடைய உயிரிழந்தவரின் மகன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில்வே தண்டவாளத்தில் படுத்துறங்கிய ரயில்வே மேற்பார்வையாளர் ஒருவர் ரயில் மோதி உயிரிழந்தார். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி சென்ற ரயில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளது. தியத்தலாவு பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய சம்பத் சல்காடு என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி சென்ற ரயிலில் பெரகும்பர அம்பெவல ரயில் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை 4:15 அளவில் மோதியதிலேயே இவ்வாறு உயிரிழந்தார். உயிரிழந்தவர் ரயில் நிலையத்தில் ரயில் கடவை மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ரயில் செல்லும்போது ரயில்வே தண்டவாளத்தில் படுத்து உறங்கியது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சம்மாந்துறையில் மின்னல் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். அம்பாறை சம்மாந்துறையில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவரே மின்னல் தாக்கி உயிரிழந்ததாக போலீசார் கூறினர். சம்மாந்துறை சென்னல் கிராமத்தைச் சேர்ந்த 27 வயதான ஒருவரே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புஷ்ரக போதைப் பொருட்களுடன் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாங்காக்கிலிருந்து இலங்கை வந்த 3 பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புஷ்ரக போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டனர். விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 5 கிலோகிராம் மெத்தபேட்டமைன் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 25, 48 மற்றும் 50 வயதுடைய மாளிகாவத்தை மற்றும் வெள்ளம்பட்டிய பகுதிகளில் வசிப்பவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். கல்முனை பிராந்தியத்தில் அமைந்துள்ள உணவகங்கள் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. பொதுமக்களுக்கு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மிக்க உணவுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள், உணவு கையாளும் நிறுவனங்களை சோதனைக்கு உட்படுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஷஹீலா இசதீனின் வழிகாட்டலுக்கு அமைய காரிதீவு பிரதேசங்களில் உள்ள பழக்கடைகள், ஹோட்டல்கள், வெதுப்பகங்கள் உள்ளிட்ட உணவு கையாளும் நிறுவனங்கள் என்பன திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது இம்மாதம் பல்வேறு உணவு பாதுகாப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. உணவகங்கள், பல்பொருள் அங்காடிகள், மீன்பாடிகள், பழ விற்பனை நிலையங்கள், இறைச்சி விற்பனை நிலையங்கள், உணவு கண்காட்சிகள் மற்றும் நடமாடும் உணவு விற்பனை நிலையங்கள் போன்றன பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சுகாதார ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதன்போது சுகாதார விதிமுறைகளை மீறிய உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன.
அத்துடன் பாவனைக்கு உதவாத சேதமடைந்த உணவு தயாரிக்கும் பாத்திரங்களும் கைப்பற்றப்பட்டன. இந்த திடீர் பரிசோதனை நடவடிக்கையில் பிராந்திய மேற்பார்வை பொது பரிசோதகர், உணவு மருத்துவ பரிசோதகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பெரகலை வெள்ளவாய வீதியில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. பெரகலை வெள்ளவாய வீதியில் விகாரகல பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததால் அந்த வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. இதனால் அந்த வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாற்று வீதியாக எல்ல வெள்ளவாய வீதியை பயன்படுத்தலாம் என பதுளை மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்று அதிகாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதோடு மண்மேடு சரிந்து வீழ்ந்தால் வீதி முற்றாக தடைப்பட்டுள்ளது. உள்ள வீதியில் உள்ள மண்ணை அகற்றுவதற்கு உரிய தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சப்ரகமுவ மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேல் மிதமான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேல் மாகாணத்தில் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய சப்ரகமு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. தொடர்வது சர்வதேச செய்தி. அமெரிக்க துறைமுகங்களில் சீன கப்பல்களை நிறுத்த கட்டணம் வசூலிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். அமெரிக்க துறைமுகங்களில் சீன கப்பல்களை நிறுத்த கட்டணம் விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் வலுப்பெற்று வருகின்றது. சீன பொருட்களுக்கு இதுவரை இருந்த 145% வரியை 245% உயர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்தது. பதிலுக்கு சீனா அமெரிக்கா மீது 125% வரி விதித்தது. இந்த நிலையில் கப்பல் கட்டும் தொழிலில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. இதன் விளைவாக அமெரிக்க கப்பல் கட்டும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை மாற்றியமைக்க சீன கப்பல்களை சொந்தமாக வைத்திருக்கும் நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்த முறையில் பயன்படுத்தப்படும் நிறுவனங்களுக்கு சிறப்பு துறைமுக கட்டணம் விதிக்க அமெரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. சவுதி அரேபியாவில் நடைபெற்று வரும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான 6வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை பல பதக்கங்களை வென்றுள்ளது. சவுதி அரேபியாவில் நடைபெற்று வரும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான 6வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இலங்கை பல பதக்கங்களை வென்றுள்ளது. இதன்படி மகளிருக்கான 800 மீட்டர் ஓட்ட போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த தர்ஷிகா அபிஷேகா தங்கப் பதக்கம் வென்றுள்ளார். அவர் போட்டி தூரத்தை 2 நிமிடம் 14 செகண்ட்களில் நிறைவு செய்துள்ளார். இது தவிர ஆடவருக்கான 800 மீட்டர் ஓட்ட போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த சவிந்து அவிஸ்க வெண்கல பதக்கம் வென்றதுடன் அவர் போட்டி தூரத்தை 1 நிமிடம் 53 செகண்ட்களில் நிறைவு செய்தார். அத்துடன் முப்பாற்றல் போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த தில்ஹி நெஹாரா வெண்கல பதக்கம் வென்றார். ஆடவருக்கான உயரம் பாய்தல் போட்டியில் நெத்யா சம்பத் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இன்றிரவு எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.